கமாண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க. சாம்சங் டிவி எதனா ப்ராப்ளம் இருந்தால் போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். இது ஒரு சாம்சங் டிவி தான் இது. இந்த டிவியில் கம்ப்ளைண்ட்டு என்னன்னா, இந்த பிளிங்காய் வருதுங்க பிக்சரு. அது கொஞ்ச நேரம் ஓடும். அதுக்கப்புறம் என்னன்னா சுத்தமாக இதாகிடும். பிக்சர் வராது, சவுண்டு மட்டும்தான் வரும். பாருங்கள், போர்டு வந்துட்டு அந்த டிவிலேருந்து எடுத்துகிட்டேன். அந்த கிட்ட எடுத்துகிட்டு, ஏன்னா அங்கே செக் பண்ண முடியல நம்மளால். கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டேன், போர்டு கட்டின்னு வந்துட்டேன் வீட்டுக்கு. நம்மக்கிட்ட சின்ன பிச்சு டிவி ஒன்று இருக்குது. இது கவர்மெண்ட் டிவிலேருந்து வந்தது தான், ப்ராட் நெக் இருக்கிறது. இந்த பிச்சு டிவி செக்கிங்காக ஒன்று வாங்கி வச்சுக்கினேன். ஏன்னா ஒரு சில வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம டைம் இல்லாதனால பார்க்க முடியாது. ஆனால் ஃப்ரீ டைமில் வந்து பார்க்கறதுக்காக ஒரு ஜிக்கு ஒன்று ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், நம்ம வழக்கமாக பார்க்குறது தான். ஏதாச்சும் காம்பவுண்டு டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்றது பார்க்குறோம். ஆனால் இதில் பார்த்தேன், எதுவுமே வந்து டேமேஜ் இல்லை. எல்லாமே நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது, எந்த ஃபால்ட்டும் இல்லை. ஆனால் என்ன பண்ணால் ஒரு சில இடமெல்லாம் அந்த பவர் செக்ஷனு, இந்த ஐசி கிட்ட எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. ரெகுலேட்டர் செக்ஷனு எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த ஃபால்ட்டு நான் இப்போ ஆன் பண்ணுறேன். பாருங்கள், ஃபால்ட்டு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு. பாருங்கள், ஆன் ஆயிடுச்சு. ப்ளம்மன்ட்டு எரியுது. கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு எரியுது, ரொம்ப கம்மியாக எரியுது. பாருங்கள், ஆன் பண்ணிட்டேன். ஆனால் பாருங்கள், பிக்சர் வரல. இதுதான் அதனால் கொஞ்ச நேரம் கழிச்சு வருது. எப்படின்னா அப்படி வந்து அந்த ஸ்னோ வந்து போகுது. இதில் கம்ப்ளைண்ட் என்னன்னா இது தான் ப்ராப்ளம். ஆனால் அந்த சாம்சங் டிவி போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா, போகுது கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் போவோம், இல்லை 1/4 மணி நேரம் போவோம். அப்படின்னா அப்படியே நின்றோம். பிக்சர் மட்டும் வராது, சவுண்டு வரும். ஆனால் சவுண்டு மட்டும் வந்துகிட்டே இருக்கும். ஃபுல் பிளாங்க் ஆகிடும். மெனு எது பட்டன் எதாகிட்டுனாலும் ஒன்றும் வேலை செய்யாது. ஃபுல் பிளாங்காக தான் இருக்கும். இந்த ஜிக்கில் நீங்கள் ஏற்றும் போது புதுசாக எல்ஓடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். ஏன்னா பிக்சர் டிவி ஏற்ற மாதிரி என்ன ஆகுன்னா, அது வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். இதே சாம்சங் டிவியில் போய் அந்த பிக்சர் டிவியில் போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா, ஏற்கனவே செட் பண்ணி வச்சதுனால அது கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த ஜிக்கில் ஏற்றதுனால ஒரு சிலது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும். ஏற்கனவே அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இது பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இது பாருங்கள், இப்படி தான் வருது, தெரியுதுங்களா? ஃபால்ட் என்னன்னா இது தான். ஆனால் இந்த டியூப்பில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து போகுது. ஆனால் அந்த டியூப்பில் 10 நிமிஷம் ஓடும். 10 நிமிஷம் கழிச்சு என்ன ஆகுனா சுத்தமாக பிளாக் ஆகிடும். அது எதுவுமே வராது, சவுண்டு மட்டும் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் இந்த கம்ப்ளைண்ட்டு. சரி வாங்க, இந்த கம்ப்ளைண்ட் என்னான்னு நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஆஃப் பண்ணிடுவேன். கம்பல்சரி செக் பண்ணும்போது நீங்கள் பவர் வந்துட்டு ஆஃப் பண்ணி ப்ளக்கை வந்துட்டு எடுத்துடணும், டிஸ்கனெக்ட் பண்ணணும், சுத்தமாக இது பண்ணி விட்டுறணும். இதெல்லாம் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்னென்னா, கரெக்டாக பாருங்க, பார்க்க வேண்டியது வோல்டேஜ் முதல்ல நம்ம செக் பண்ணோம். அதில் போர்டில் நம்ம மெயினாக காம்பவுண்டெல்லாம் பார்த்துட்டோம். அதில் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை என்னாக்குதான்னு பார்த்துங்க. ஏன்னா நமக்கு ட்ரை இருந்துச்சுன்னா கூட ப்ராப்ளம் வரும். பாருங்கள், நான் ஃபுல்லாக பார்த்தேன், ட்ரை எதுவும் இல்லை. இருக்கிற இடம்லாம் ட்ரை அடிச்சிட்டானா, ஒரு சில இருந்தது, அந்த ட்ரை எல்லாமே அடிச்சிட்டேன். ஆனால் ஆச்சும் அது வேலைக்கு ஆகலை. அதே மாதிரி தான் வந்து ப்ராப்ளம் வருது. அது என்னாண்ட இப்போ பார்ப்போம். ஆல்ரெடி மீட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன், போட்டேன். அந்த ப்ரோப் கிரவுண்ட்லேயும் இது வந்து ப்ளஸ் வந்து கையில் வச்சுக்குவோம். இப்போ ஆன் பண்ணி வோல்ட் என்னென்ன வோல்ட்டு வருது
அப்படின்ட்டு இதை பார்த்துக்குவோம். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆயிடுச்சு. $200 வச்சுங்க. நம்ம பார்க்க வேண்டியது B+ வோல்ட்டு. $123.6 B+ வோல்ட்டு வருது. அதுக்கப்புறம் இந்த ரெகுலேட்டரில் பாருங்கள், ரெகுலேட்டர் வோல்டரெல்லாம் வருது. 3.3 7.8 8 வோல்ட்டு. $2.5 கிரவுண்ட். இது 2.7. இந்த ரெகுலேட்டர் வோல்ட்டெல்லாம் வருது. நம்ம ஒவ்வொன்றா ரெகுலேட்டர்லாம் வோல்ட் வருது. ஏன்னா நமக்கு டிவி ஆன் ஆகிடுச்சில்ல, முதல்ல பார்த்துட்டோம். ஆஃப் ஆகி வருது பாருங்க. அந்த B+ இந்த வோல்ட்டு பூஸ்டிங் வோல்ட்டு LOT இந்த போகும்ல நெக் போர்டுக்கு 180 அதெல்லாம் வருது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம பாருங்கள், அந்த டிவி பாருங்கள், காட்டுறோம் பாருங்கள். இதுதான் ஃபால்ட்டு. இந்த ஃபால்ட்டுக்கு எல்லாமே பார்த்துட்டுங்க. நான் எல்லாமே பார்த்துட்டேன். ஒன்றும் பார்த்ததில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஒன்றும் எனக்கு புரியல, என்னடா இது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொன்னால் ஒரு டவுட் ஒன்று வந்தது. இந்த பிளமெண்ட்டு பாருங்கள், இந்த பிளமெண்ட்டு பாருங்கள். ஆனால் லைட்டாக எரியுது. ஆனால் அந்த கேமராவில் சரியாக தெரிய மாட்டேது. ரொம்ப டிம்மாக எரியுது. ஆனால் பிளமெண்ட் வோல்ட்டு கரெக்டாக போகலன்னா கூட நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி வரும் வாய்ப்பு இருக்குது. இந்த பிளமெண்ட் வோல்ட்டு பாருங்கள், இது வந்து இப்போ பார்த்து DC வோல்ட்டு வரும். பிளமெண்ட் வோல்ட்டு வந்துட்டு AC வோல்ட்டு தான் வரும். LOTலேருந்து 200 வோல்ட்டு வச்சுங்க. ஏன்னா பிளமெண்ட் வருது AC வோல்ட்டு. ஏசியில் தான் வச்சு நம்ம செக் பண்ணோம். பாருங்கள், LOTலேருந்து பாருங்கள் 5.4 வோல்ட் வருதா. அதே இந்த பக்கம் பாருங்கள், ரெஜிஸ்டர் இந்த பக்கம் பாருங்கள் 3.7. என்ன வோல்ட் அப்படியே கம்மியாகுது. இந்த வோல்ட்டு நேராக இதோ இங்கே வருதுங்க. இந்த இதில் 3வது பின் வரும். இந்த நெக் போர்டு போதில்ல, இந்த 3வது பின்னு அதே வோல்ட்டு தான் வருது. அப்படியே மேலே வாங்க, இங்கே தான் இந்த பின் தான், இந்த பின் தான் அது பிளமெண்ட்டு பாருங்கள். 3.4 3.5 அது மாதிரி கம்மியாக வருது. அந்த வோல்ட்டு கம்மியாக வர்றதுனால தான் நம்ம பிக்சர் டிவி வந்துட்டு அது இதாகுது. இப்போது இந்த இருந்தால் ரெஜிஸ்டர் இருந்தால் இதை வந்து மாற்றி பார்க்கலாம். இல்லைன்னா இது ரெண்டும் வந்து ஷார்ட் பண்ணலாம். ஏதாவது மெலிசான ஒரு கம்பி வச்சு, அந்த சில்க் ஒயர்லாம் அந்த மாதிரி ரொம்ப மெலிசாகுது, இது ரெண்டும் ஷார்ட் பண்ணுவோம். ஷார்ட் பண்ண பிறகு எப்படி வருதுன்னு பார்ப்போம். வீடு லென்த்தாக வருது. நான் அதை ஷார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், ஜம்பர் அடிச்சிட்டேன். அந்த ரெசிஸ்டருக்கு என்ன பண்ணேன், அந்த ரிப்பன் ஒயரில் அதுலேருந்து ஒரு லீடு மட்டும் எடுத்து ஜம்பர் அடிச்சிட்டேன். பாருங்கள், இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள், அது வந்துட்டு அந்த பிளிங்காக வரதே வரல பாருங்கள். பிளிங்காக வரதே வரல. இதுக்கு முன்னாடி அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருந்தது. இப்போ அப்படியே ஏவிக்கு மாத்திரம் பாருங்கள், வீடியோக்கு பாருங்கள் வந்துருச்சு. சரி, இப்போ அது வோல்ட்டு பார்ப்போம், வோல்ட்டு எவ்வளோ வருதுன்னு.
ஃபஸ்ட்டில் எவ்வளோ வோல்ட் வந்தது, இப்போ எவ்வளோ வோல்ட் வருதுன்னு அதையும் அளந்துருவோம். பாருங்கள், 5.4 வோல்ட்டு. அதே இந்த பக்கம் அளக்குறோம், 5.4 வோல்ட்டு. இங்கே பாருங்கள், நெக் போர்டில் பாருங்கள், நெக் போர்டில் அளக்குறோம் பாருங்கள், 5.1 வருது பாருங்கள். அந்த வோல்டேஜ் கம்மியானதுனால தான் நமக்கு வந்துட்டு சரியாக தான் பாருங்கள். ஃபிலமெண்ட்டு தெரிது பார்த்தீங்களா, எரியுறது தெரிது பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி வந்து கண்ணுக்கே தெரில, ஆனால் கேமராவில் ஒன்றுமே தெரில. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த ஃபிலமெண்ட் எரியுது. நமக்கு வந்து படமும் கிளியராக வந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி தான். ஆனால் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணோம்.